ஒண்ணு சொல்லுங்க. ஐபோனு நம்ம எப்படி ஐபோன் எப்பனா செகண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இப்போ போன் எவ்வளவு ரேட்டுனா 25,000 ரூபாய் போனு. 25,000 ரூபாய். ஆளுக்கு பால் பண்ணி போட்டு வாங்கியிருக்கோம். அதுல எவ்வளவு வருதோ பார்த்து. ஆளுக்கு பால் பண்ணி ப்ரோ மேக்ஸ். பின்ன ப்ரோ மேக்ஸ்லாம் கிடையாது. அதுக்குன்னு எங்க ஒரு அளவு தான்டா. அதுக்கு மாதிரி விட்டு விடுறாங்க. ஏய் நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? 25,000 ரூபாய். ஆளுக்கு பால் பண்ணி. ஏங்க இவனே உருட்டுறாங்க. 35,000 ரூபாய்க்கு இவங்க அப்பா விரட்டி விட்டு பாருங்க வீட்டு விட்டு. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. அதாவது போன் வந்து ஆதிமோட அப்பாட்ட வந்து வாங்கினது. வீடியோ எடுக்கணும்னா அவங்க அப்பா வந்து கேமரா உண்மை. அப்பா வந்து கேமரா அவங்க அப்பா வந்து வீடியோ எடுக்கிறக்காண்டி அவங்க அப்பா வாங்கியிருந்தாரு. அதை வந்து ஆட்டி போட்டு வந்துட்டான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு சொல்றான். உட்காந்து பேசுவோம்டா. சவுண்ட் கேட்கணும்ல. ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னாக்கா கல்யாணம் நாளைக்கு கல்யாணம். இன்னைக்கு வந்து இங்கிலீஷ்ல சொல்றான் தமிழ்ல சொல்றோம். சாப்பாடு 9 மணியா சாப்பாடு எதுக்கு வந்திருக்கேன்? நீ சும்மா நான் வரல. இங்க சாப்பாடு நல்லா இருக்கும் ஏரியில பேசிட்டு ஏறி கிளம்பி வந்துட்டான். எவனோ சொந்தக்கார சோத்துக்கு வந்துட்டான்டோ. எங்க வீட்டு நான் நடந்து வந்தேன். அப்படி சொன்னாங்க. 6:30 மணிக்கு வந்துட்டான். 9 மணி ஃபங்க்ஷனுக்கு 6:30 மணிக்கு கிளம்பி வேலை ஏறி வந்துட்டான். முதல் நானே 8 மணிக்கு தான் வந்தேன். 8 மணிக்கு வேலை 6:30 மணிக்கு கிளம்பி வச்சிருந்தாங்க. 6 மணிக்கு கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு. நடிக்கிறான்டா. பஞ்சர் ஆச்சாண்டா. பஞ்சர் போட்டான். நான் டைம் பாத்துங்க. போன் அடிக்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டான்னு என்கிட்ட சொன்னா. மணி என்ன 7:30. அப்பனா எப்ப வந்திருப்பான்? 1 மணி நேரம் முன்னாடி 6:30 மணிக்கு. சாப்பாடு வந்து 10 மணிக்கு வந்து 6:30 வந்துட்டான். மேல வந்து ஃப்ரீயா இருக்கும். நாளைக்கு வந்து கல்யாணம் இல்ல. இதே மண்டபத்துல கல்யாணம். இங்க நாளைக்கு பாயினா இருக்கனால இங்க மாப்பிள்ள தூங்கிடும். மாப்பிள்ளையா மாப்பிள்ளதான் மாப்பிள்ள இது தெரியுமா இல்லையா? அண்ணன் கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடியே போய் தூங்க போறான். நீ என்னடா இது அறிவு கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கான். அண்ணன் கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடி தூங்க போறாங்க. அப்ப இந்த விஷயம் நான் எத்தனை தூங்க சொல்றியா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. வேலை வந்து ஃப்ரீயா இருந்தாங்க. ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயானா நீ அவங்களுக்கு மட்டும் நாளைக்கு கல்யாணத்துல இங்க வந்து படுக்க போறான். அதனால பாய் தரம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு இப்ப என்னன்னாக்க நாளைக்கு கல்யாணம். இன்னைக்கு வந்து முதல் நாள் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இல்லாம இவனும் அவனும் முதல் இரவு கொண்டாடுங்க. கீழே வந்து எக்கோ அடிக்குதுன்னா மேல வந்து மேலே நீ பேசுறதுனால ஒண்ணுமே கேட்காது. சத்தமா பேசு. மைக்கு வீட்டுல வீட்டுல வச்சு வேண்டாம். பாடி ஷேப்ல உடம்பே மைக் சைஸ் தான் இருக்குங்கய்யா. எங்களுக்கு முன்னாடியே 6:30 வந்துட்டான். 10 மணி ஃபங்க்ஷனுக்கு போன் அடிச்சானுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன்னு சொன்னா. 7:30 போன் அடிச்சா மணி பாத்தீங்கன்னா 9:03.
பாத்தீங்கன்னா இவன் 6:30க்கே வந்துட்டான் வேன்ல ஏறி. நீ தானே வந்த இங்க படுக்கிற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நாங்க வந்து 10 மணி ஃபங்க்ஷனுக்கு 6:30க்கே வந்துட்டான். ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் பொண்ணு மாப்பிள்ள வரவே இல்ல. 7:30 அடிச்சிருக்கேன். 7:30 தான் வந்தா. இப்ப என்னன்னா 3வது கால் காட்டுறான். ஃபர்ஸ்ட் கால் காட்டல, 3வது கால் காட்டுறான். ஏற்கனவே வந்திருக்கியா? வரலையா? பேருக்கு வந்தியா? இருக்கியா? குடிச்சிருக்கியா? பால்லாம் நீ போடவே இல்லடா. வேணா கலந்து விட்டு வர. பால்லாம் போடவே இல்லைங்க. கைய விடுறானே, வீடியோ ஆன்ல இருக்கு. கைய விடுது, கைய விடு. கையை கேம்பு பாரு. தலைவரா இல்ல அவனே. நீ தலைவரா கை வைக்காதான் தலைவலி பஞ்சுட்டாவே அவன் 6:30 மணிக்கே பசிக்கிட்ட அவனுக்கு. காலையில சாப்பிடல. A few minutes later. வந்துட்டாங்க 2 பேரும் முன்னாடி. அதனாலதான் எடுக்க முடியல. நீங்க வந்து நீங்க 2 பேரும் தனியா போட்டோ எடுத்தோம். மேல போட்டோ எடுத்துட்டோம். அதுக்காட்டி என்ன பரப்பு? பந்திக்கு முந்திக்கு பந்திக்கு முந்திக்கு